நம்மளதான் எடுத்துட்டு இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்கு? நான் உரிக்கிறது மட்டும்தான் ஓடுது. அண்ணா 95 வந்துட்டாங்கண்ணா. பரவாயில்ல, ஓரளவு போகுது. பஸ் அளவுக்கு இல்ல, அதோட கொஞ்சம் கம்மியா தான் போகுது. ஆரம்பத்துல போடும்போது நல்லா போச்சு. இடையில விட்டுட்டு போட்டா அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. இல்லண்ணா இப்போ எல்லாம் வர எதிர்பார்க்க முடியாதுண்ணா. நம்ம அதனால அதுக்கு வேலை செய்யணும். யூடியூப்னா அது ஒரு வேலை. நம்ம அதுக்கு ஆமா, நம்ம எப்படி காலையில எந்திரிச்சு இங்க வேலைக்கு வரோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அங்க அப்லோட் பண்ணி ஆகணும். ஒரு 9 மணிக்கு அப்லோட் 9 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவோம். 10 மணிக்கு 10 மணிக்கு அதே டைம். பரவாயில்ல, ப்ராப்பரா வேலை செய்யறான் அப்படின்னு யூடியூப் எல்லாத்தையும் அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணோம். அந்த கிராமத்துக்கு இப்பதான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆமா ஆமா, எந்த வீடியோ வந்தாலும் அப்படிதான். பாக்கலாம், அது பாக்கலாம். யூடியூப்லயா இன்ஸ்டாலயா? அதான் லிங்க் ஷேர் பண்ணி பாக்கலாம். லோருக்கும் போய்க்கிறீங்க. அப்ப அன்னைக்கு சொன்னீங்க, அன்னைக்கு கூட ரேஷன் கடையை பார்த்தோம்ல. உரிச்சாதான் லோடு இருக்கு. என்ன ஹரி, அலை காலேஜ் போலையா? அக்டோபர் 2 லீவா? பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு 7:45 போகுது. காட்டுக்கு வந்து ஒரு 50 காய் உரிச்சிருக்கோம். வேலையை பாத்தீங்கன்னா இங்க வியாபாரிக்கு வேலை இருக்கு. ஆமாண்ணா, உங்களை பார்த்து வச்சிருக்கோம். நீங்க 2 பேரும் தெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம கணேசன் ஹாய் சொல்றாரு. அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல அவருக்கு ஹாய் தட்டி விடுங்க. 2 வெற்றியை நீதான் தட்டணும். நான் ரெக்கார்ட மட்டும்தான். சரி வெற்றி, உன் பேர் சொல்லுங்க தானே? வெற்றி புரியல. ஆமா, ஒண்ணு லைக் பண்ணி அவனே பாத்துக்கான். லைக் பண்ணி ஒரு கமெண்ட் கொடுத்துரு. என்ன பசங்க காமிச்சுடலாம் டீக்கு. சரி, இப்படி பில் பண்ணிக்கலாம். ஹரி இருக்கு, ஹரி அனுப்பிச்சுடலாம். அங்க தண்ணிக்கானே கொண்டு வரலானே. மாட்டினதான் மாட்டின மேட்டுக்கான பஸ் ஸ்டாண்ட் மாட்டிதான் பாலனா எடுத்து சொல்லிடலாம். கங்கம்பாத பஸ் ஸ்டாண்ட்ல மாட்டிட்டு ஆமா, இன்னைக்கு காய்ச்சி தேதி எல்லாரும் பெரிய வைக்கிறது. அது நீ கடை லீவு. ஏன் லீவு? அதான் காய்ச்சி தேதியாச்சு. பூபதி பெரியவங்க காணும். அவங்க போயிட்டாங்க இருக்க. ஆட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கானா? கழுத்தை வேற பிடிச்சிருச்சு. யாரா எங்க போயிடாமா? மெட்டுக்கன்றாமா தீக்கு வாங்கிட்டு சொல்றோம். விலகண்ணா சூப்பர் ஆடி. என்னண்ணா கூப்பிடு கடை கூடு. வாங்கிட்டு வரேன்னு சொல்ல போறான். இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறான். டீக்கு எல்லாம் சேர்த்து இல்ல.
ஓ கரெக்ட். எங்கேயும் அவன் காசு போகாது. ஆ ஆமா ஆமா. எனக்கு தரல, நான் எனக்கு அப்படி தெரியும். டீ கூட தர மாட்டேன்ட்டாரு அவரு. நம்ம ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குண்ணா. நான் பேசிட்டு இருக்கேன்ல, அதை மட்டும் அதை கட் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணிடுவேன். நீங்க பேசல, நான் பேசுற மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன், அதுவும் ஓடும். அந்த அளவுக்கு கட் பண்ணிடுவேன். என் வீடியோ பாருங்க, நீங்க வீடியோ வரும் பாருங்க. தெலுங்கு பேசுறதுல வராது, அப்புறம் நீங்க பேசுறது வராது, நீங்க ரெண்டு பேசுறது வராது. நான் யாரோட பேசுறேன், என் இடம் மட்டும் வரும். எடிட்ல கட் பண்ணிடுவேன். ஆனா அது வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா, அரை மணி நேரத்துக்கு மேல ரெக்கார்ட் ஆயிரும். அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ரெண்டாவது இங்க இந்த ஆங்கிள் ஒரு வீடியோ எடுப்பேன், அது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் வீடியோ, 1 மணி நேரம் நான் பார்த்து எடிட் பண்ணணும். அது சொல்ல முடியாது. அன்னைக்கு அங்க போய் எடுத்தோம், இங்க இது அரை மணி நேரம் 20 நிமிஷம் வந்துடும். அதான் 20 நிமிஷம் பக்கம் வந்துடும். அது வாட்ச் ஹவர்ஸ் 20 நிமிஷம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ 10 நிமிஷம் 5 நிமிஷம் போறோம்னா அது கம்மியாகுது. வாட்ச் ஹவர்ஸ் வேணும், எப்படி இருந்தாலும் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க. வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டேன்னா ஒரு 20 நிமிஷம் போறோமா, ஒரு 2 நிமிஷம் பார்ப்பாங்க. அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு ஒரு 10 பேர் பார்க்கும்போது அதுல ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி வந்துடும். போட்டுருக்கேன், நல்லா இருக்கு. பார்த்துட்டே போல சப்ஸ்கிரைப் ஈஸியா வந்துடும். ஜாஸ்தியா இருப்பாங்க. அன்னைக்கே 100 சொன்னான். அது நல்லா இருக்கு. கண்ணாடி அவ்வளவு போக மாட்டேங்குதுண்ணா. பொள்ளாச்சி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கானா, அது பார்த்தேன். யாரு மேசனா? ரெண்டு காய் வரும், அதுக்குள்ள வந்துருமா? இத லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகி சுத்தி முடிச்சு டவர் ஜியோவா? ஜியோ நம்ம இங்க டவர் இருக்கான? ஐயா டவர் எனக்கு போயிடுச்சு. சொல்லுங்க. ட்ரெண்டிங் ஃபீவர் வரியா? தெரியலண்ணா. இன்ஸ்டாகிராம்ல நீ இப்பதான் வந்துருக்கா? யூடியூபா? கொஞ்ச நேரம் கேட்டது உங்களே தெரியாதுன்றா. ஒரு பையனா? அடே அதான் நம்ம ஏஜ் அந்த தான் இருக்கும். கரெக்டா? அவன் ஃபர்ஸ்ட் இருந்து வண்டி ஓட்ட வேண்டாம் எங்களுக்கு. சினிமாவுக்கு போயிட்டான். பரவாயில்லதான், திறமையை வெளிக்காட்டுறாங்க. அந்த யூஸ் பண்றவங்க அதை வாங்கி யூஸ் அவங்க கிட்ட கேட்டு பாடிக்கொண்டு யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. வெளிப்படுத்தாம இருக்கிறது தப்பு. இல்ல பாடு, நீ பாடுனேன்னா கவனம் பண்ணி காதல் கதை ஐயோ அப்படிமா அதெல்லாம் வச்சிருவேன். இல்லடா எனக்கே தெரியும். காலில் எந்த கழுத்து பிடிச்சிருக்கணும். அப்பனா விட சொல்லிட்டு மாடி வந்துட்டு இப்ப என்ன அதே ஓடிட்டு இருக்காச்சா, அது தனியா போடணுமா? கால என் பையன் கிட்ட ஏய் மகிழா வணக்கம்டா அப்படிங்கிற. வணக்கம். அப்புறம் உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்க அப்பா எங்க வேலைக்கு போறானா? அவன் போகல, போஸ்டானா. பேசல என்னோட பொசுக்கு எப்படிங்கிறா?
பாரு இதான் வேலைக்கு வர நேரம் பாருங்க. ஆடா டீ வாங்கிட்டு வந்தா 3/4 மணி நேரம் பண்ணிட்டு 3/4 மணி நேரம் அந்த நாய் விட்டு போட்டு வந்துருச்சு. நான் போய் பிக்கப் பண்ணிடுவேன். நாயை விட்டுட்டு வர வேண்டியதானே. லைக் பண்ணுங்க. எந்த நாய் போன் வச்சுக்கிறதுக்கு உடச்சிருந்து டீ வந்துச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா 8 கொள்ளாச்சு. டீ குடிச்சிட்டு போய் வேலையை பார்க்கலாம். டீ குடிச்சாச்சு, முடிச்சு குடிச்சாச்சு. மணி 9:15 ஆச்சு. முரேசனா இவன் நேரம் பேசுனீங்க, மைக் ஆன் பண்ண விட்டுட்டேன். மண்டை மேல இந்த கொண்டையை மறந்துட்டாங்கிற மாதிரி. இவ்வளவு தெளிவா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அவர் ஒரு டைம் 2 டைம் பேசினாரு. கடனுக்கெல்லாம் பாட்டு பாடுவார். ரெக்கார்டே ஆன் பண்ணல. அதான் சும்மா சொல்றேன். பாயிண்ட் 1 மாணிக்கா மூத்தவனே அதுவே தெரியும். மட்டையை பார்த்து போடணும் போடுறது நேரம் செல்லி எடுத்துவேன். அடிக்கிறதுலதான் டவுட் இருந்துச்சுன்னா மாமா கேட்டு மாவிடிச்சிட்டு இருக்கான். ஹரி மாவிடிச்சிட்டு இருக்கான். ஹரி போட்டோ அடூரி. சரி போச்சு. எது புரியல? எது அடா அது ஸ்பீட் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருமல்ல. பனி பெய்தல்ரா, சொல்லு குளிர் அடிக்க. அதா அடி போட்டிருக்கியா? மணி பாத்தீங்கன்னா 9:40 போகுதுங்க. 10 மணிக்கு சாப்பிட போகணும். இந்த உருவம் தாசியா பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டாங்க. இது வருஷம் முன்னாடி வேற பக்கம் போகணும்னு சொல்லி இருக்காங்க. எப்படின்னு தெரியல. அது உரிச்ச பிறகு பார்க்கலாம். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காய் பிரிச்சுட்டாங்க. ஏகദേശம் காய் பிரிச்சாச்சு. பிரிச்சா பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒரு 150 காய் அந்த மாதிரி தான் இருக்கும். 150 காய் 200 காய் உள்ளதான் வரும். அது வருஷம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு கூப்பிடுவாங்க. சாப்பாடுக்கு இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடி இருக்க காய் உரிச்சுட்டு 2வது வேற பக்கம் போகும்னு நினைக்கிறேன். என்னது ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா 10 போகுது. சாப்பாடுக்கு போறோம். ஆளுக்கு 150-100 காய் தான் இருக்கும். அவர் உரிக்கிறாரா? உரிக்கிட்டு விடு. பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு எல்லாருமே. மணி பாத்தீங்கன்னா 10:20 ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சு பாத்தீங்கன்னா தலைக்கு 50-100 காய் தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு தோப்புல தான் காய் இருக்கு. அங்க போய் விரிக்கணும். ஓகே, நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த வீடியோக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். உனக்கு குமரேசனா வேலைக்காக போனையா? எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆச்சு தம்பி. அப்புறம் என்ன பண்ணீங்க? வேற வேலைக்கு போனீங்களா? போனா ஒரு 4 நாள் இருந்தது. வந்திருக்கிற 4 மாசத்துக்கு இதே மாதிரி தான் போங்கிறாங்க. உண்மையா? ஏன்னா எதனால? காய் கம்மியாயிருச்சு, கடகாலம் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு வேலை இருக்கும்ல. வேலையெல்லாம் இருந்தது. டெய்லி 1200 ரூபாய் வருமானம் இருந்தது. இன்னைக்கு 500 ரூபாய் கண்ணோட வாசிச்சு கண்ணோட தண்ணி வந்து போடுறது. நம்ம தான் தீபாவளிக்கு வேலை நல்லா வந்துடும். தாய் பூஜை சரஸ்வதி பூஜை அப்படி வருதுல்ல. ஆமா, அதுக்கு ஓரளவுக்கு ஓடும். அடுத்த வாரம் ஓரளவுக்கு வேலை இருக்கும். கண்டிப்பா. தீபாவளி முடிஞ்சா ஆனா கொஞ்சம் தலைகளாதான் குளத்தை கீழே விழுந்த மாதிரி ஆயிரும். ஆமா, 3 மாசம் சமாளிச்சோம்னா ஒரு 6 மாசத்துக்கு நம்மளுக்கு வேலை இருக்கும். சரி போனா என்ன பண்றதுன்னு தெரியல. 3 மாசம் நமக்கு டக்குன்னு போகணும்ல.
கடற்கரைக்குள்ளேயே நம்ம போகும்போது ஆயிரும் போடுறது. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் சாப்பிட்டு. தின்னுட்டு எப்படி வருதுருக்கு வேற ஆளு சைஸ் ஆமா இருக்கு. பிளைடு மாதிரியே பாத்தீங்கன்னா பிளைடு மாதிரியே ஷார்ப்பா இருக்கும். அதுல அறுபட்டை பாத்தீங்கன்னா ஒரிஞ்சு நேரத்துக்கு நமக்கு காயமாயிரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மட்டை தாங்க. இந்த மட்டையில எப்படி காயமாகணும்னு கேக்குறீங்க. அந்த மட்டையில பாத்தீங்கன்னா அந்த சைட்ல பிளைடு மாதிரியே ஷார்ப்பா இருக்கும். உங்களுக்கு தெரியாது தெரியல, கரெக்டா இந்த இடத்துல வருங்க பிளைடு மாதிரியே ஷார்ப்பா இருக்கும். இது என்னங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம உரிச்சு இப்படி மட்டை வீசுறப்போ இல்லாட்டி இப்படி தள்ளுற பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க வேணாம் காட்டுறேன். இந்த பகுதி பாருங்க, இந்த பகுதி கொஞ்சம் பிளைடு மாதிரி இருக்கும். இதை வச்சு இப்படி தள்ளுற பாத்தீங்கன்னா நம்ம கையில கரெக்டா அப்படி கோடு கூட விழுந்துரும். இது வரைக்கும் நிறைய பேருக்கு அறுபட்டு இருக்கு. எனக்கே பல டைம் பாத்தீங்கன்னா அறுபட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஏமாந்துடும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்ப ஏமாறுன்னு பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துல நம்ம வேலை செய்யற பாத்தீங்கன்னா இந்த காய் ஈரமாயிரும். ஈரமான பாத்தீங்கன்னா காய் வழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தள்ளுற பாத்தீங்கன்னா நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா வலிக்கிடும். அந்த மாதிரி காய் மாதிரி நிறைய டைம் வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு ஆயிருக்கு. முடிஞ்சு காய் நீட்டு இருக்காங்க. மணி 11 ஆச்சு. காய் நீட்டு வேற பக்கம் போகணும். ஹரி போய் வெங்காயம் என்றா வெங்காயம் என்ன ஆமா போடா போய் தண்ணி குடிச்சுடா. அதான் அடுத்த பக்கம் வந்தாச்சுங்க. வந்து பாத்தீங்கன்னா 9 காய் உரிச்சிருக்கோம். இப்போ தண்ணி பிடிக்க வந்து தம்பி போக சொல்லியிருக்கோம். தம்பி போக மாட்டேங்கிற அப்படி ஏறாம் போக மாட்டேங்கிற பில்டப் பண்றேன். இவன் கூட போறான் போக மாட்டேங்கிறான். போயிட்டு வா நின்னுட்டு உரிச்சுட்டே இருக்க சொல்லிட்டு சும்மா டைம் பாஸ். எப்படி இப்ப கையில போட்ட எப்படி இருக்கு லைவா? நான் போட்டேன் உரிச்சிட்டு செல்ல வச்சுட்டு அப்புறம் லூசிட்டு இருந்தா சொருன்னு வந்து கைக்கு பட்டுருச்சு. அப்புறம் வீடியோல பார்த்து எப்படி போட்டேன்னு மட்டை இல்லாத பக்கம் போய் காய் போட்டா கைக்கு வராம எங்க வரும்? ஆமா தண்ணிக்கா போனீங்களா எங்க போனீங்கன்னா? அப்படியெல்லாம் இல்லைன்னா ஒரு வியாபாரம் அதான் என்ன வியாபாரம் பாக்க வியாபாரம் முடிச்சு பிள்ளைங்க எப்படிதான் கத்தனானா? யாரு கத்தனா? என்ன காலடி மண் வேணும் போட்டிருக்க? நான் போய் டூ ஜாயிண்ட் போயிருக்காங்க போட மாட்டேன். சில பல பழங்கள் வந்துரு நேரம் வரைக்கும் உட்காந்துதான் இருந்தேன். போலாம் ஜாயின் போடாம நானும் உரிக்கிறாங்க. இப்ப ஜாயின் போட்டு திறமை தொழில் நேக்குடா ஐயா சாமி. அது ஒண்ணு கேட்டிருக்கான். இங்க இருக்கிறவங்க கேட்டிருக்கான். அவன் பையன் இருக்கு. நீங்க பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? பரவாயில்லையோட்டு இருக்கா? போட்டாலும் பிரச்சனை இல்லையா? வரும்போது மனசே கேட்டேன். இந்த கவுசரோட வேட்டி நல்லா வளர்க்கணும். என்ன மாதிரி ஜாயிண்ட் மண்ணு குடிச்சுக்கிறேன். பண்றேன் மண்ணு கேட்டா நான் இங்க இருந்து குடிக்கணும். சரி போட்டோம். நான் தண்ணி ஒழிக்க தண்ணி போட போகும்போது தொழிலுக்கு வந்து மனுஷ ஜென்மமா திருந்துவியாடா போத்துக்கு பீட்சா பர்க்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க. யாரு சொன்ன? என்ன சொன்ன கேட்டீங்களா? கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கலாமலாங்கிற யாரையும் தெரியல. ஏய் நான் போய் சொல்லலாம். இங்க இங்க ஒருத்தன் கேட்டிருக்கான். யாரு என்னங்க சொன்னாதான் தவறு. மாணிக்கம் பையன் சொன்னா தவறு. சின்ன விஷயம் அதுலதான் உரிச்சிட்டேன். இந்த கம்ப்யூட்டர் இருக்கணும் நடந்தது. நீ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கல என்ன ஓ
எல்லாம் வந்தனே மறந்து ஜாயின் மாத்தி போட்டேன் சொல்லு. ஐயோ அதல்லண்ணா என்ன யோசிச்சு என்ன டிஃப்ரெண்டா இருக்கு ஜாயின் போறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். கட்டி ரொம்ப நாளாச்சுல்ல. இவ்வளவு செட்டக்கால ஜாயிண்ட் போடுறேன். இதெல்லாம் தொழில் நேக்குடா ஐயா சாமி. எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நான் பாட்டுல ஜாயின் போட்டிருக்கேன். சரியான 100 காய் வச்சுட்டோம் பாரு. இந்த மாதிரி நேக்கல எனக்கு தான் தெரியும், தெரியாதாங்க. ஆமா லைக் அண்ட் ஹேமண்ட் ஏன்னா என்னடா டைட்டா இருக்குடா. நான் தான் சொல்றேன் என்ன வந்து சேல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வசதி சூனி வச்சுட்டான். போன் மானியம் கிடையாது, நீங்க வேற ஏதாவது செந்தாயம் நடக்கிறீங்க. அப்படியே கிடையாது சிவம், நானுங்க சின்ன கூட பேசிட்டான் இருக்கேன். உனக்கு என்ன புரியுமா? தம்பி ராம பார்த்தீங்கன்னா டீ காமிச்சிட்டோம். அவனும் பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பித்தோம். டீ சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டு எனக்கு உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 1 ஆக போகுது. மணி பார்த்தீங்கன்னா 1:50 ஆச்சு. தலைக்கு 50 காயில இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்கு, மோடம் போட்டிருக்கு. எப்ப வேணா மழை வரலாம். சிவன் தொல்லடே ராமா, குரலை வித்தி எல்லாம் காட்டுறான்டாவன். வெற்றிதா என்ன வேணா அவங்ககிட்ட கேளு. ஏய் அதான் ரன்னிங் போட்டு பிடிப்போம். நான் அப்பப்ப அர்ஜென்டான இப்படி போட்டு ஆனிக்கா நீங்க அப்படியே குரலை விட்டு காட்டி பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. காய் வந்து எண்ணி விட்டாச்சு. மட்டை போறதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பாத்தீங்கன்னா மட்டை விட்ட எங்கன்னு கிளம்பிடுவோம். இன்னொரு பக்கம் போற மாதிரி சொல்றாங்க, எப்படின்னு தெரியல. அதை பார்த்துட்டு போறமா இருந்தா போவாங்க, இல்லாட்டி வீட்டுக்கு தாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.